அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ட்ரூத் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நாளைய தினம் டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி சனிக்கிழமையில் வரும் மிகவும் ஆற்றல் வாய்ந்த மைத்ரேய முகூர்த்தம். இந்த வருடத்தின் கடைசி மைத்ரேய முகூர்த்தமும் கூட வெறும் 9 முறை இந்த ஆற்றல் மிக்க வார்த்தைகளை உச்சரித்து பாருங்கள். கோடி கடனும் காணாமல் போகும். நம்ம யூடியூப் சேனல்ல ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய இந்த மைத்ரேய முகூர்த்தங்களை முன்னிட்டு அன்றைய தினம் கடனை தீர்ப்பதற்காக நாம் செய்ய வேண்டிய மந்திர ஜபங்கள், நாம ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது மிக மிக எளிமையான அதீத சக்தி வாய்ந்த ஒரு திருநாம ஜப முறை. திருநாமம் அப்படின்றது இறைவனுடைய திருப்பெயர்னு அர்த்தம். இறைவனுடைய பெயரை சொல்வதற்கோ எழுதுவதற்கோ எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. அதன் அடிப்படையில் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ண போறவங்களுக்கும் எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இல்லை. நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கறவங்களுக்கு தெரியும், நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து வழிமுறைகளும் மிகவும் எளிமையானதாக இருக்கும். அதே நேரத்தில் உடனடியாக பலனை கொடுக்கக்கூடியவை. அதன் அடிப்படையில் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த திருநாமத்தை வெறும் 9 முறை மட்டும் தாங்க நம்ம சொல்ல போறோம். பொதுவாகவே செவ்வாய் மற்றும் சனிக்கிழமையில் வரக்கூடிய மைத்ரேய முகூர்த்தங்களுக்கு அதீதமான ஆற்றல் உண்டு. அன்றைய தினம் கடனை தீர்க்கக்கூடிய நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு பரிகாரங்களாக இருந்தாலும் அதற்கு கோடி மடங்கு அதிகமான பலன்கள் கிடைக்கும். அதிலும் கடனை தீர்க்கக்கூடிய ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரின் அற்புதமான திருநாமத்தை நம்ம பார்க்க போறோம். சோ அதீதமான கடன் பிரச்சனையில இருக்கிறவங்க மற்றும் அடகு வைத்த நகைகள் சொத்துக்களை மீட்க முடியாம இருக்கிறவங்க இந்த சிம்பிளான மெத்தடை நீங்க தவற விடாதீங்க. நம்ம பார்க்க போகும் அந்த சூட்சமமான திருநாமம் என்ன, அதை எப்படி உச்சரிக்கணும்ன்றத இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இன்னொரு முக்கியமான தகவலை ஷேர் பண்ண விரும்புறேங்க. இந்த மெசேஜை ஆல்ரெடி நீங்க பார்த்திருந்தீங்கன்னா இதை நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஃபார்வர்ட் பண்ணிட்டு டைரக்டா நீங்க வீடியோக்குள்ள போயிடுங்க. நீண்ட நாட்களாக நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க கேட்டிருந்த விஷயம், அதிலும் குறிப்பாக கருங்காலி தொடர்பான பதிவுகளை போடும்போது நிறைய பேர் நீங்க கேட்டிருந்தது ஒரிஜினல் கருங்காலி எந்த இடத்துல கிடைக்கும்னு கேட்டிருந்தீங்க. ஏன்னா இப்பெல்லாம் பார்த்தோம்னா மார்க்கெட்ல நிறைய டூப்ளிகேட் கருங்காலி தாங்க கிடைக்குது. அதை நம்ம அணியும் போது எந்த விதமான பலன்களும் நமக்கு கிடைக்காது. நம்ம கிட்ட ஜோதிடம் பார்க்க வரும் சில கிளைண்ட்ஸ் கிட்ட கருங்காலி மாலைகளை நம்ம வாங்கி பூஜை செஞ்சு கொடுத்திருக்கோம். எல்லாருக்குமே நல்ல பெனிஃபிட்ஸ் கிடைச்சதா வாட்ஸ்அப்ல சொல்லியிருந்தாங்க. அதனால தாங்க நம்ம யூடியூப் ஃபாலோவர்ஸ்களுக்காகவும் இந்த கருங்காலி மாலைகளை கொடுக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம். ரொம்பவுமே சுத்தமான பியூரிஃபைட் ஃபார்ம் ஆஃப் கருங்காலி. இதை நீங்க எத்தனை டெஸ்ட் வேணாலும் பண்ணிக்கலாம். இதனுடைய விலை சற்று அதிகம் தாங்க, காஸ்ட்லியான பொருள் தான். மேலும் இந்த கருங்காலியை நம்ம டைரக்டா கிளைண்ட்ஸ் கிட்ட கொடுக்கிறது கிடையாதுங்க. வராகி அம்மன் கிட்ட வச்சு பூஜை செஞ்சு 108 முறை வராகி காயத்ரியை மந்திர உருவேற்றி இந்த மாலையை நம்ம கொடுக்கிறோம். சோ இது ஒரு நல்ல கவசமாகவும் உங்களுக்கு இருக்கும். இது வியாபார நோக்கத்திற்காக செய்யறது கிடையாதுங்க. தேவைப்படுறவங்களுக்கு ஒரிஜினல் கருங்காலியை கொடுக்கணும்ன்றதுக்காக இந்த முயற்சியில நம்ம இறங்கி இருக்கோம். பொதுவாகவே இந்த கருங்காலிக்கு நிறைய பலன்கள் உண்டு. அதுல குறிப்பிடும் பலன்கள் பார்த்தோம்னா கடன் தொல்லையை நீக்குவது, அதிரடியான பணவரவை ஏற்படுத்துவது, கணவன் மனைவி ஒற்றுமை, குடும்ப ஒற்றுமை, உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் கொடுப்பது, வராகி அன்னையின் அருளை பூரணமாக பெற்றுத் தருவது, கண் திருஷ்டி, ஏவல், பில்லி, சூனியம் போன்ற எதிர்மறை ஆற்றல்களை விரட்டி அடிப்பது, தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருக்கும் மந்த நிலையை நீக்குவதுன்னு நிறைய பலன்கள் இருக்குங்க. ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இந்த கருங்காலி மாலையை அணியலாம். அதே போல எல்லா ராசிக்காரர்கள் நட்சத்திரக்காரர்களும் கருங்காலி மாலையை போடலாம். ஏன்னா எந்த ஒரு சாஸ்திர குறிப்பிலையும் இந்த ராசிக்காரர்கள் நட்சத்திரக்காரர்கள் கருங்காலி மாலையை போடக்கூடாதுன்னு குறிப்பிடலங்க. ருத்ராட்ச மாலை, ஸ்படிக மாலை, தாமரை தண்டு மாலைன்னு இந்த மாலைகளுக்கு தாங்க நிறைய கட்டுப்பாடுகளை சாஸ்திர விதிகள்ல சொல்லியிருக்காங்க. ஆனால் கருங்காலி மாலைக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. இந்த மாதம் டிசம்பர் 30ஆம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு சோமவார அமாவாசை மற்றும் ஹனுமன் ஜெயந்தி அன்னைக்கு தாங்க நம்ம யூடியூப் ஃபாலோவர்ஸ்களுக்காக முதல் கருங்காலி பூஜைகளை நம்ம செய்ய போறோம். சோ இந்த மாலை வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து கருங்காலின்னு நீங்க ஜஸ்ட் டைப் பண்ணி அனுப்புங்க. இங்கிலீஷ்ல தமிழ்லன்னு எதுல வேணாலும் நீங்க அனுப்பலாம். நம்ம டீம்ல இருந்து உங்களுக்கு தேவையான தகவல்களை கொடுத்துருவாங்க. ஒரே ஒரு சின்ன விண்ணப்பம், ஒரு அட்ரஸ்க்கு அதிகபட்சம் 2 மாலைகள் மட்டும் தாங்க கொடுக்கப்படும். ஏன்னா இதுதாங்க முதல் முறையாக நம்ம பூஜை செஞ்சு கொடுக்கிறோம். அதற்கு பிறகு ஒவ்வொரு அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்கள்ல நம்ம இதே போல செஞ்சு கொடுப்போம். அந்த நேரத்தில் நீங்க கூடுதலாக வாங்கிக்கலாம்.
ஏன்னா எல்லாருக்குமே போய் சேரணும். சோ தேவைப்படுறவங்க நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. இன்னொரு சின்ன தகவல், நம்ம யூடியூப் சேனலுக்காக வாட்ஸ்அப் கம்யூனிட்டி நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோங்க. ஆல்ரெடி நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. புதியதாக பார்க்குறவங்களும் நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நான் லிங்க் கொடுத்துருக்கேங்க. அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா 2 குரூப் ஓபன் ஆகும். டிவைன் எனர்ஜி ப்ராடக்ட்ஸ் மற்றும் அஸ்ட்ராலஜி சப்போர்ட். இந்த 2 குரூப்லயுமே கிரீன் கலர் டிக் போட்டிருக்கோம். இதுதாங்க நம்முடைய அபிஷியல் குரூப். ஏன்னா சில பேர் தெரியாமல் நீங்க ஆட் குரூப்னு கொடுத்து புதியதாக குரூப்பை கிரியேட் பண்ணிடுறீங்க. அப்படி செய்ய வேண்டாம். கிரீன் கலர்ல டிக் போட்டிருக்க இந்த 2 குரூப்ஸ்ல மட்டும் நீங்க ரெக்வெஸ்ட் கொடுங்க. நம்ம டீம்ல இருக்கிறவங்க அப்ரூவ் பண்ணிடுவாங்க. இது இன்னமும் நம்மள கனெக்டடா வச்சிருக்கும். நிறைய கூட்டு பிரார்த்தனைகள், கோவில்ல நம்ம எடுக்கக்கூடிய போட்டோஸ், பிரத்யேகமான தகவல்கள், யூடியூப்ல நம்ம பேச முடியாத சில பர்சனலான விஷயங்களை கூட வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில நம்ம ஷேர் பண்றோம். சோ மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி வாங்க இன்னைக்கு பதிவுக்குள்ள போகலாம். முதல் விஷயம், இந்த மைத்ரேய முகூர்த்தம்னா என்னன்னு பார்த்தோம்னா, மேஷ லக்னமும் அஸ்வினி நட்சத்திரமும் சேருகின்ற நேரம், அதே போல விருச்சக லக்னமும் அனுஷம் நட்சத்திரமும் சேருகின்ற நேரம் தாங்க மைத்ரேய முகூர்த்தம். இந்த இரண்டுமே செவ்வாய் பகவானுக்கு உகந்தது. எந்த கிழமையில் மைத்ரேய முகூர்த்தம் வந்தாலுமே அது கடனை தீர்ப்பதற்கான பரிகாரம் செய்யக்கூடிய நேரம். அதிலும் செவ்வாய் மற்றும் சனிக்கிழமை மிக மிக விசேஷம். மற்ற மைத்ரேய முகூர்த்தங்களை தவறவிட்டா கூட இந்த செவ்வாய் மற்றும் சனிக்கிழமையில் வரும் மைத்ரேய முகூர்த்தத்தை தயவு செஞ்சு நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. பொதுவாகவே நீங்க யார்கிட்டயாவது கடன் வாங்கியிருக்கீங்கன்னா இந்த நேரத்துல கொஞ்சமாவது அந்த அமௌண்ட்டை நீங்க திரும்ப கொடுத்துருங்க. அந்த கடன் முழுமையாக தீர்வதற்கான வழி பிறக்கும். நகைகள் நீங்க அடகு வச்சிருந்தாலும் இந்த நேரத்துல கொஞ்சமாவது நீங்க வட்டியை கட்டிடுங்க, அல்லது அசல் தொகையில கொஞ்சம் திரும்பி கொடுங்க. விரைவாக அந்த நகையை நம்மால் மீட்க முடியும். சப்போஸ் நீங்க பேங்க்ல லோன் வாங்கியிருக்கீங்க அல்லது பேங்க்ல நகையை அடமானம் வச்சிருக்கீங்கன்னா குறிப்பிட்ட தேதியில தான் அதை இஎம்ஐ ஆக எடுப்பாங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல நீங்க எத்தனை இடத்துல லோன் வாங்கியிருக்கீங்களோ அத்தனை உண்டியல் வாங்கி வச்சுக்கோங்க, அல்லது ஒரு சின்ன டிஃபன் பாக்ஸ் மாதிரி கூட எடுத்துக்கலாம். அதுல மைத்ரேய முகூர்த்த நேரம் வரும்போது நீங்க பணத்தை போட்டுட்டே வாங்க. கடன் தொகையில் கொஞ்சம் திரும்ப செலுத்துவதாக நினைச்சு உங்களால முடிஞ்ச அமௌண்ட்டை அதுல நீங்க போடுங்க. பிறகு கணிசமான அமௌண்ட் சேர்ந்ததற்கு பிறகு அதை நீங்க பேங்க்ல டெபாசிட் பண்ணிடுங்க. இது போல நீங்க செய்தாலும் அந்த கடன் மேஜிக் போல மறையும். இதை தாண்டி இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த திருநாம ஜபத்தை கட்டாயமாக நீங்க செய்யுங்க. சரிங்க, இந்த மைத்ரேய முகூர்த்த நேரத்தை ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி நாளைய தினம் டிசம்பர் 28ஆம் தேதி சனிக்கிழமை அதிகாலை 3:27 மைத்ரேய முகூர்த்தம் ஆரம்பமாகுதுங்க. விடியற்காலை 5:38 இந்த மைத்ரேய முகூர்த்தம் நிறைவு பெறுதுங்க. சோ இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த திருநாமத்தை இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ள எப்ப வேணாலும் நீங்க சொல்லலாம். இந்த திருநாமத்தை சொல்ல போறவங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. அதாவது நீங்க குளிச்சிருக்கணும்ன்ற அவசியம் கூட கிடையாதுங்க. நீங்க முன்னாடி நாள் அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க இடைவெளி எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. பெண்கள் தீட்டுன்னு மட்டும் இல்ல, வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் தாராளமாக இந்த திருநாமத்தை நம்ம உச்சரிக்கலாம். டைமிங்ஸ் மட்டும் தாங்க முக்கியம். அதை மட்டும் கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த திருநாமத்தை கரெக்டா 9 முறை சொன்னாலே போதும் முழுமையான பலன்களை நம்மால் பெற முடியும். நாம ஜபத்தை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி மகாலட்சுமி தாயாரை மனதார நீங்க நினைச்சுக்கோங்க. 9 முறை மட்டும் தான் நம்ம சொல்ல போறதுனால நீங்க நின்னுட்டே சொல்லிடலாம். கிழக்கு திசை ஈஸ்ட் டைரக்ஷனை ஃபேஸ் பண்ண மாதிரி நின்னுட்டு இந்த திருநாமத்தை நீங்க சொல்லுங்க. சொல்ல வேண்டிய திருநாமம் இப்ப நம்ம டிஸ்பிளேல கூட தெரியுது பாருங்க. ஓம் ஸ்ரீம் பிரஜன்யலக்ஷ்மி வசிய வசிய நமக. 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 கவனம் சிதறாமல் ஒருநிலைப்பட்ட மனதுடன் மகாலட்சுமி தாயாரை மனதார நினைச்சுக்கிட்டே இந்த திருநாமத்தை நம்ம சொல்லணும். பிரஜன்யலக்ஷ்மின்றவங்க கடனை தீர்க்கக்கூடிய மகாலட்சுமி தாயாரின் ஒரு பிரத்யேகமான அவதாரம். 9 முறை நீங்க சொல்லிட்டு திரும்பவும் உங்களுடைய கடன் பிரச்சனை தீரணும்னு மனமுருகி பிரார்த்தனையை செஞ்சுக்கோங்க. வாய் விட்டும் நீங்க சொல்லலாம், அல்லது மனதுக்குள்ளேயும் நீங்க சொல்லிக்கலாம். இப்ப நம்ம பார்த்ததை போல இந்த சிம்பிளான மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். இன்னொரு முக்கியமான தகவல், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க வரும் ஜனவரி மாதத்திற்கான அப்பாயின்மெண்ட் புக் பண்ற வாட்ஸ்அப் நம்பர் கேட்டிருந்தீங்க. கடந்த 2 நாட்களாக நம்ம கார்த்திக்ஸ் பிரெடிக்ஷன் சேனல்ல இந்த நம்பரை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நிறைய பேர் நீங்க புக் பண்ணி இருக்கிறதுனால ஜனவரி மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் இப்ப அப்பாயின்மெண்ட் டேட்ஸ் நமக்கு ஃபுல்லா இருக்குங்க. இதற்கு மேல புக் பண்ண போறவங்க ஜனவரி 11 முதல் 31ஆம் தேதி வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நாட்களுக்கு நீங்க புக் பண்ணிக்கலாம். ஜாதகம் பார்க்க அப்பாயின்மெண்ட் வேணும்னு நினைக்கிறவங்க
உங்க வாட்ஸ்அப்ல இருந்து இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியும் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு மெசேஜ் மட்டும் நீங்க அனுப்பினாலே போதும். உங்களுக்கு தேவையான முதல் கட்ட தகவல்களை நம்ம டீம்ல இருந்து கொடுத்துருவாங்க. ஒன்ஸ் அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகத்தை பார்த்து பலன்களை சொல்லிடுவேங்க. ஜாதக கட்டத்தை பார்த்து பலன்களை இலவசமாக சொல்லக்கூடாதுங்க, அதற்கு பலிதம் இருக்காது. சோ தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க கட்டணம் சார்ஜஸ் இருக்குங்க. சில பேர் நீங்க உங்ககிட்ட ஜாதகம் இல்லைன்னு சொல்றீங்க. அப்படிப்பட்டவங்க உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த் மற்றும் பிளேஸ் ஆஃப் பர்த் இந்த 3 தகவல்களை கொடுத்தாலே போதும் ஜாதகத்தை கணித்து துல்லியமாக நம்மால் பலன்களை சொல்ல முடியும். முதலாவதாக ஜாதக கட்டத்தை பார்த்து ஜனன கால ஜாதக பலன்களை நம்ம சொல்லிடுவோம். அடுத்ததாக கோச்சார பலன்கள், அதாவது இப்ப இருக்கக்கூடிய கிரக நிலவரங்களின் அடிப்படையில் என்னென்ன பலன்கள் கிடைக்கும்ன்றத சொல்லுவோம். பிறகு உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள், கேள்விகளை நீங்க கேட்கலாம். கடைசியாக நாம் செய்ய வேண்டிய எளிமையான சூட்சம பரிகாரங்களை சொல்லிடுவோம். இதுதாங்க நம்ம ஜாதகம் பார்க்கும் முறை. சோ இதுல இருந்தே மோஸ்ட்லி உங்களுக்கு எல்லா டவுட்ஸ்மே கிளியர் ஆயிடும். ஒரே ஒரு தாழ்மையான வேண்டுகோள், இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியும் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ஃபோன் கால் மட்டும் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்பர் கொடுத்ததுல இருந்து நிறைய பேர் கால் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால டீம்ல இருக்கிறவங்களால கால்ஸ் அட்டன் பண்ண முடியலங்க. சோ அப்பாயின்மெண்ட் வேணும்னு நினைக்கிறவங்க ஜஸ்ட் நீங்க வாட்ஸ்அப் பண்ணாலே போதும். நம்முடைய இன்னொரு சேனலான கார்த்திக்ஸ் ப்ரெடிக்ஷன் யூடியூப் சேனல்ல 12 ராசிக்காரர்களுக்குமான புத்தாண்டு ராசி பலன்களை நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்றைய தினத்துடன் அனைத்து ராசிகளுக்குமே நம்ம அப்லோட் பண்ணிடுவோம். சோ தேவைப்படுறவங்க நீங்க செக் பண்ணி பாருங்க. சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.